ஒரு படம் பார்த்த 1 மணி நேரம்க்கு அப்புறமும் எனக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஸோ அப்படி என்னடா படம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எங்களை பார்க்க நீங்கள் வந்தீங்க, உங்களை பார்க்க நாங்கள் வரக்கூடாதா என்ன? இதுதான் நம்ம காந்தாரா தி லெஜெண்ட். இதுக்கு முன்னாடி வந்த காந்தாரா படத்தோட ப்ரீக்வல் தான். ஸோ அந்த காந்தாரா படத்தில் வந்த ஹீரோ ஒரு இடத்துல போய் மறைவார் இல்லையா, அந்த இடத்த பார்த்து ஏன் அப்பா இந்த இடத்துல மறைஞ்சாரு அப்படின்னு அந்த ஹீரோவோட பையன் கேட்குறான். ஸோ அதுக்கு வந்து இந்த ஊர் மக்கள் ஒரு பதில் சொல்கிறாங்க. அந்த பதில் தான் இந்த காந்தாரா தி லெஜெண்ட் படம் கதை. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ்லேயே நம்ம ஒரு நல்ல படத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துருது. ஸோ அந்தளவுக்கு விசுவல் ட்ரீட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸை நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்த படமே புரியாமல் போயிடும். படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர் சீக்வன்ஸ் வரும். அதில் ஸ்டென்ட் கொரியோகிராஃபி பார்த்தோம்னா மிரட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அந்த மாதிரி விசுவல்ஸ்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம். அந்தளவுக்கு அவங்க கம்போஸ் பண்ணி கொரியோகிராஃப் பண்ணி எடுத்திருக்காங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஸோ படத்தில் ஒவ்வொரு சீன்லேயும் அவங்க வந்து தங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உழைச்சி படத்தை கொடுத்துருக்காங்க. அது நமக்கு அப்படியே தெரியும். ஏன்னா குறை சொல்கிறதுக்கு எந்த சீனும் இருக்காது. அண்ட் வந்து இன்டர்வல் பிளாக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்டர்வல் பிளாக் ஆஃப் 2025 அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவு சூப்பராக இருக்குது. தேவாங்கெல்லாம் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி வந்து இன்டர்வலில் தான் இந்த படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னே சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து பஞ்சரொலி தெய்வம் இருக்க அந்த காந்தாரா காட்டுக்குள்ளே தான் நடக்கும். அந்த காட்டுக்குள்ளேயே 2 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒருத்தவங்க அந்த பஞ்சரொலி தெய்வத்தை வழிபடுறவங்க, இன்னொருத்தவங்க அந்த தெய்வத்தை கட்டுப்படுத்தி அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கு இடையில் நடக்கிற ஃபைட் சீன் தான் செகண்ட் ஹாஃப். குளிக்கா தெய்வத்தை வச்சு ஒரு ஃபைட் சீன் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த சீன் முடிஞ்சோடனே ஒரு பெரிய ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் தான் கிளைமேக்ஸே ஸ்டார்ட் ஆகும். கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்க்காத அளவு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். செம்ம விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அந்த சாமி வர சீன்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ படத்தோட டைரக்டர் ரிஷப் செட்டி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் கன்னட சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படி தான் சொல்லணும். ஸோ அந்தளவு ரொம்பவே சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர் எவ்வளோ மெனக்கெட்டுக்காருன்னு படம் பார்க்குற நமக்கு அப்படியே தெரியுது. இப்போ இருக்க டைரக்டர்ஸ் பார்த்தோம்னா ஒன்று ரீல்ஸ் எடுத்து அதை கதையை கனெக்ட் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊர்லேயே. ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட படம் அவ்வளோ ரூட்டடாக இருக்குது. ஐ மீன் வந்து ஒரு படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டே இல்லாதவன் உள்ளே போய் உட்காந்து படம் பார்த்தா கூட அவனை கனெக்ட் ஆகி படத்துக்குள்ளேயே போயிடுவான். ஸோ அந்தளவு ரொம்ப அருமையாக எடுத்திருக்கேன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ரைட்டிங் பற்றி சொல்லியே ஆகணும். படத்தில் வர ஒவ்வொரு சீன்லேயுமே ஏதாவது ஒரு கவுண்டர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸில் வாரில் கவுண்டர் வச்சு பார்த்ததே இல்லை. ஐ மீன் காமெடி கவுண்டர் வச்சு பார்த்ததுலையே அதுவும் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் அது அவனுக்கு மட்டும்தான் சீரியஸாக இருக்கும், மற்றவனுக்கு அது சிரிப்பாக வர மாதிரி இருக்கும். ஸோ அதை இந்த படத்தில் ரொம்பவே நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் மற்ற ஒரு சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ஸ்டென்ட் கொரியோகிராஃபி இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ மியூசிக் தான் இந்த படத்தோட பேக் போனே. ஒவ்வொரு சீன்லையுமே மியூசிக் வந்து ரொம்ப அழகாக அந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா படத்தோட ஹீரோயின் ருக்மணி வசந்த் இவங்களுக்காகவே நிறைய பேர் இந்த படத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ட்ரீட்டபுளாக தான் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் அவங்க வேறு ஒன்று வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ருக்மணி வசந்தோட ஆக்டிங் வந்து பீக் அப்படின்னு சொல்லி ஆகணும். அவங்க சினிமா கெரியர்லேயே இந்த படம் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழுக்கு எப்படி 1000 வரணும், தெலுங்குக்கு எப்படி பார்க்க முடியும், அது மாதிரி தான் கன்னட சினிமாவுக்கு இந்த காந்தாரா படத்தை கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் போய் பார்க்குறவங்க ஒரு இயர்லியராகவே போயிருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் நீங்கள் பார்க்கலைன்னா உங்களுக்கு படமே புரியாது. ஸோ இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 தரலாம். அந்தளவு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத படமாக இந்த படம் இருக்குது. ஸோ வந்து எனக்கு சாமி நம்பிக்கையே இல்லை, அதே மாதிரி இது ஏமாத்து சாமி கிடையாது, எனக்கு எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லோரும் கல்லையே தான் கும்பிட்றீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை போய் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். டாடா, பை பை.